அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 2025 ஆங்கில புத்தாண்டு, இந்த ஆண்டு முழுவதும் இந்த 12 மாதங்களும் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சுருக்கமாகவும் தெளிவாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசிரிஷம் 1, 2 பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். பொதுவா ஒரு ஆண்டுக்கான பலன்கள் அந்த ஆண்டு நடக்க இருக்கும் கிரக சஞ்சாரங்களின் படியும் கிரக பெயர்ச்சியின் படியுமே சொல்லப்படுது. அதுல பிரதான கிரகங்களான சனி, குரு பகவான், ராகு, கேது பெயர்ச்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. அந்த விதத்துல ஆண்டின் முதல் பெயர்ச்சியா சனி பெயர்ச்சி வரக்கூடிய மார்ச் 29 அன்னைக்கு நிகழ இருக்கு. ரிஷபராசிக்கு கடந்த காலகட்டங்கள்ல 10ஆம் பாவகத்துல இருந்த சனி பகவான் இப்போ லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார். ரிஷபராசிக்கு சனி பகவான் இப்போ லாப சனியா சஞ்சாரம் செய்ய போறார். அடுத்து குரு பெயர்ச்சி மே 14 அன்னைக்கு நிகழ இருக்கு. இதுவரைக்கும் ஜென்ம குருவா இருந்த குரு பகவான் இப்போ தனஸ்தானமான 2ஆம் பாவகத்துக்கு பெயர்ச்சியாகி தனகுருவா உங்களுக்கு சஞ்சாரம் செய்ய போறார். இந்த குரு பகவான் இந்த ஆண்டு முழுவதும் 3 ராசிகள்ல சஞ்சாரம் செய்ய இருக்கார். அதாவது மே 14 வரைக்கும் ரிஷப ராசியில இருக்க போறார். மே 14 பிறகு மிதுனத்துல சஞ்சாரம் செய்ய போறார். அதுலயும் அக்டோபர் 10 அன்னைக்கு அதிசாரமா கடகராசியில உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்ய இருக்கார். டிசம்பர் 5 மீண்டும் வக்ரகதியில பின்னோக்கி நகர்ந்து மிதுனத்துல தனகுருவா சஞ்சாரம் செய்ய இருக்கார். அடுத்து மிக முக்கிய பயிற்சியான ராகு கேது பயிற்சி மே 19 அன்னைக்கு நிகழ இருக்கு. கடந்த காலகட்டங்கள்ல லாபஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் இப்போ 10ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய போறார் கும்பமனையில. அடுத்து கேது பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து பெயர்ச்சியாகி சுகஸ்தானத்துல இங்க 4ஆம் மனையான சிம்ம மனையில கேது பகவான் வரும் காலகட்டங்கள்ல சஞ்சாரம் செய்ய போறார். இந்த பிரதான கிரகங்களும் இதர கிரகங்களும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும்ங்கிறத இப்ப பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில இருக்கும் குரு பகவான் 2 மற்றும் 3ஆம் இடங்கள்ல சஞ்சாரம் செய்ய போறார். இந்த ஆண்டுல லாபஸ்தானத்துக்கு சனி வர போறார். இதனால உங்களுக்கு பதவி, செல்வாக்கு, தன லாபம், பொருள் லாபம், வியாபார லாபம், உத்தியோக லாபம்னு எல்லா விதமான லாபமும் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும். பணப்புழக்கம் நிச்சயம் அதிகரிக்கும், வருமானம் பெருகும். 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியாறதுனால தன்னுடைய பஞ்சம பார்வையா குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை சமசப்தம பார்வையா பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தை தன்னுடைய பாக்கிய பார்வையா குரு பார்க்கிறார். இதனால உடல் உபாதைகளிலிருந்து இந்த ஆண்டு நீங்க விடுபடுவீங்க. நோய் தாக்கம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாகும். கடந்த காலகட்டங்கள்ல இருந்த நோய் தாக்கத்திலிருந்து முழுவதும் விடுபடுவீங்க. நீண்ட காலமா இருந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய சூழல் இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி பகைவர்கள் கிட்ட இருந்து நீங்க விலகி இருப்பீங்க. பகைவர்கள் உங்ககிட்ட இருந்து விலகி இருப்பாங்க. பகைவர்களை வெல்லக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் அமையும். நீண்ட காலமா இருந்த வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய நிலை இந்த ஆண்டு உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். தேவையில்லாத செலவுகளும் இந்த ஆண்டு உங்களுக்கு கட்டுக்குள்ள இருக்கும். ஆனாலும் புதிய விஷயங்கள் பண்ணும்போது உங்க சுய முயற்சியினால பண்றது உங்களுக்கு நல்லது. அடுத்தவங்களை நம்பி எந்த விஷயத்திலையும் இந்த ஆண்டு முழுவதும் நீங்க இறங்க வேண்டாம். ஒரு பிஸ்னஸே பண்றீங்கன்னா கூட நீங்க பிளான் பண்ணி உங்க சுய முயற்சியினால உங்க சுய ஐடியாவால எதையுமே பண்ணுங்க. அடுத்தவங்களை நம்பி எதுலையும் இறங்குனீங்கன்னா அதுல உங்களுக்கு சில நேரங்கள்ல சறுக்கல்கள் உண்டாகலாம்ங்கிறதுனால எதுலையும் முழுசா அடுத்தவங்களை நம்ப வேண்டாம். அதே மாதிரி உங்க உழைப்பை முறையா சேமிக்க முயற்சி செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் தான தர்மம் பண்ணலாம். ஆனாலும் உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் சேமிப்பு முக்கியம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சேமிக்க முயற்சி செய்யுங்க. தேவையில்லாத செலவுகளை இந்த ஆண்டு முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா 2028 உங்களுக்கு விரய சனி நடக்க இருக்கு. அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா
இப்போல இருந்தே நீங்க செலவுகளை குறைச்சிக்கிட்டு சேமிக்கும் பழக்கத்தை அதிகரிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. விரய சனி காலகட்டம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போல இருந்தே உங்க சேமிப்பை கொஞ்சம் அதிகரிக்க முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த ஆண்டு சனி பகவான் உங்களுக்கு நிறைய லாபங்களை ஏற்படுத்துவார். நீங்க செய்யும் பெரும்பாலான விஷயங்களால உங்களுக்கு லாபங்கள் பெருகும். தொட்ட இடத்துலலாம் உங்களுக்கு லாபம் பெருகிற மாதிரியான சூழல் உண்டாகும். ஆனாலும் தவறான சில இடங்கள்ல நீங்க மாட்டிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களை நம்பி எங்கேயும் பணம் போட்டு மோசம் போகாதீங்க. ஏன்னா ₹1 போட்டா ₹10 எடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஆசை வார்த்தைக்கு மயங்கினீங்கன்னா கண்டிப்பா பின்னாடி சறுக்கல்களும் இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க தகுதிக்கு குறைவான நபர்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. குழந்தைகளுக்கு மேன்மையான சூழல் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும். குழந்தைகளை பத்தின பெரிய கவலைகள் வேண்டாம். ஆன்மீக நாட்டம் மேக்சிமம் இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு பண்றது இந்த ஆண்டு முழுவதும் ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். மேன்மையான சூழலை உண்டாக்கும். வழக்குகளில் வெற்றி, நிலம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி, பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல லாபங்கள் இந்த ஆண்டு அதிகரிக்கும். தந்தையுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல மருத்துவம் சார்ந்த வகையில உதவிகள் கிடைத்தாலும் நன்மைகள் அதிகம் இருக்கும். ஏன்னா ரிஷபராசிக்கு ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய சனி பகவான் இந்த ஆண்டு லாபஸ்தானத்துக்கு வரும் காரணத்தினால நல்ல பதவி உயர்வை கொடுப்பார், செல்வாக்கு கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார். உங்க தகுதிக்கேற்ற வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்க அஷ்டமஸ்தானத்துக்கு சனியுடைய பார்வை கிடைக்கும் காரணத்தினால எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். இந்த ஆண்டு முழுவதும் புதன்கிழமை தினங்கள்ல பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில மேன்மையான சூழல் உண்டாகும். முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்க கௌரவத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. எதிரிகளால எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையிலான பொது பலன்கள் தான். கோச்சார பலன்கள் மேக்சிமம் 20% 25% அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்கும். மற்றபடி 75 80% அளவுக்கு உங்க சுயஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நிர்ணயிக்கப்படும். அதனால கோச்சாரத்துக்கும் சுயஜாதகத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். உங்க சுயஜாதகப்படி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும், தற்போதைய பிரச்சனை தீர்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும், இந்த ஆண்டு சிறக்க என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறதையெல்லாம் உங்க சுயஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.